Hey guys, so welcome back. Welcome to second episode of Character Development. இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ரெஸ்பெக்ட். என்னோட சின்ன வயசுல நான் அடிக்கடி பார்த்து வளர்ந்த ஒரு சுச்சுவேஷனை ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற கேரக்டர் நேம் பத்ரி. பத்ரி எப்பயாச்சும் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை சாப்பிட வெளியில கூட்டிட்டு போவார். அப்படி ஒரு நாள் கூட்டிட்டு போனப்போ அவங்க ஆர்டர் பண்ண சாப்பாடு வர லேட் ஆயிடுச்சு. பத்ரிக்கு பயங்கர கோவம். உடனே பத்ரி அங்க வேலை செய்யற வெயிட்டரை பயங்கரமா திட்டுறாரு. அந்த வெயிட்டரோட நேஷனாலிட்டி மென்ஷன் பண்ணி இந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்கன்னு தான் சொல்றாரு. அந்த வெயிட்டரை ரொம்ப பேடா ட்ரீட் பண்றாரு. இப்போ கேரக்டர் டெவலப்மெண்ட் வெர்ஷன்ல பாப்போமா? அதே சிச்சுவேஷன்ல பத்ரிக்கு கோவம் வருது. பட் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. இப்போ நடக்கிறத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெயிட்டரை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாரு. பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாரு. வெயிட்டர் கிட்ட நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்கன்னு, ஆனா சாப்பாடு வர எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாரு. வெயிட்டர் இன்னும் 15 மினிட்ஸ் ஆகும்னு சொல்றாரு. பத்ரி உடனே ஓகே 15 மினிட்ஸ்னா பரவாயில்ல, இன்னும் லேட் ஆகுற மாதிரி இருந்தா நாங்க வேற டிஷ், அதாவது சீக்கிரம் வர மாதிரி டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வெயிட்டர் ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ பத்ரியோட குழந்தைகள் அவர் கூட உட்கார்ந்துருக்காங்க. அண்ட் அந்த சிச்சுவேஷனை எப்படி பத்ரி ஹேண்டில் பண்றாருங்கிறத அவங்க அறிஞ்சும் அறியாமலும் அதை கத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல அவங்களுக்கு அப்படி நடக்கும்போது அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்கணும். நம்மள ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, நம்மளை பார்த்து வளர்றவங்களும் இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலன்னா அஃப்கோர்ஸ் கோவம் வரும். அந்த வெயிட்டர் சாப்பாடு கொண்டு வரலன்னா அது அவரோட ஃபால்ட் மட்டுமா இருக்கும்? அந்த கடையில என்ன வேணா சிச்சுவேஷனா இருக்கலாம். நமக்கு ஒருத்தவங்க சர்வீஸ் பண்றாங்கன்னா அவங்க ஒன்றும் நம்ம அடிமை கிடையாது. நம்ம அங்க பே பண்றதுனால யாரை வேணா நம்ம என்ன வேணாலும் பேசலாம்னு கிடையாது. அந்த வெயிட்டர் பத்ரி போல ஒரு சக மனுஷன். அவருக்குன்னு வாழ்க்கையில சில இலக்குகள் இருக்கும். அவருக்கு பத்ரி போல ஒரு ஃபேமிலி இருக்கலாம். பத்ரி அவரோட ஃபேமிலியை பார்த்துக்க ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபா பார்த்துட்டு இருப்பாரு. அதே தானே அந்த வெயிட் இருக்கும். நம்ம என்ன வயசானாலும் சரி மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ண லேர்ன் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஆக்சுவலா ரெஸ்பெக்ட் ஈச் அதர் irrespective of ஏஜ், ஜெண்டர், ஜாப், ஸ்டேட்டஸ், காஸ்ட், ரிலீஜன் அண்ட் ரேஸ் இப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்லி கொடுப்போம். இனிமேல் சொல்லி கொடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.